கதை ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய கோட்டையை காட்டுறாங்க. அந்த இடத்துல சில பேர் விலங்குகளை ரொம்ப கட்டாயப்படுத்தி கொடுமைப்படுத்தி வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த விலங்குகள் எல்லாம் கனமான பொருட்களை இழுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு விலங்கு ரொம்ப டயர்டாகி அப்படியே கீழே விழுந்துடுது. ஆனா அங்கிருந்த அந்த சோல்ஜர் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம அந்த விலங்கை மிரட்டி திரும்பவும் எழுப்பி வேலை செய்ய வைக்கிறான். அந்த நேரத்துல திடீர்னு வானத்துல இருந்து ஏதோ ஒண்ணு பறந்து வருது. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஆல்பா தான். அவன் நேரா கீழே வந்து அந்த விலங்குகளை கட்டி வச்சிருந்த சங்கிலி எல்லாத்தையும் தன்னோட சக்தியால உடைச்சி எரிஞ்சிடுறா. இதனால எல்லா விலங்குகளும் அங்கிருந்து தப்பிச்சு சுதந்திரமா ஓடுதுங்க. ஆல்பா அங்கிருந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறா. ஆனா இன்னும் நிறைய சோல்ஜர்ஸ் அங்க வர்றதை பார்த்துட்டு டக்குன்னு பறந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா.